திரைப்படங்களில் கருப்பான மருத்துவர்களை பார்ப்பது ரொம்ப அரிது. கருப்பான போலீஸ் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க. கருப்பான அரசியல்வாதிகள் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க. படங்களில் வரக்கூடிய வில்லன் கதாபாத்திரங்கள் கருப்பாக இருப்பாங்க. ஒரு வில்லியான ஒரு பெண் பாத்திரம் கருப்பாக இருக்கும். ஏன் அப்படி சித்தரிக்கப்படுகிறது? ஏன் கருப்பாக ஒரு ஹீரோ இல்லை? அப்போ அழுக்கான விஷயங்களில் அழகு இல்லையா? ஒரு உழைக்கும் தொழிலாளியுடைய வேர்வை படிந்த ஒரு தோல் உடல் அழகானது இல்லையா? ஏன் நம்ம அதை அழகற்றதாக கருதுகிறோம்? மண் அழகானது இல்லையா? நம்முடைய வயலில் இருக்கக்கூடிய சேறு அழகானது இல்லையா? ஏன் நம்ம அதை அழகற்றதாக கருதுகிறோம்? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு மஞ்சள் என்பது மங்களகரமான நிறமாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அது அருவருக்கத்தக்க ஒரு நிறமாக இருக்கிறது. அப்போ ஒரு நிறம் ஒரு நேரத்தில் ஒருவருக்கு அழகாகவும் இன்னொருவருக்கு அழகற்றதாகவும் மாறுகிறது. கடவுள், எந்த கடவுள் மேன்மையானவர், எந்த விலங்கு மேன்மையானது, எந்த மனிதர் அழகானவர் என்பதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியலும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய அதிகாரமும் இருக்கிறது. பசு என்பதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. குறிப்பாக நீங்கள் சினிமாவில் பார்க்கலாம், கருப்பன்னு ஒரு படம், விஜய் சேதுபதியோட ஒரு படம். அந்த படத்தில் ஹீரோயினுக்கு பிரசவ வலி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போவாங்க. அப்போ அங்கே ஒரு டாக்டர் பிரசவம் பார்ப்பாங்க. என் கூட தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்த என் பொண்ணு கேட்டால், டாக்டரில் கருப்பான டாக்டர்லாம் இருக்காங்களாப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக எனக்கு பட்டுச்சு. ஏன்னா திரைப்படங்களில் கருப்பான மருத்துவர்களை பார்ப்பது ரொம்ப அரிது. கருப்பான போலீஸ் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க. கருப்பான அரசியல்வாதிகள் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க. படங்களில் வரக்கூடிய வில்லன் கதாபாத்திரங்கள் கருப்பாக இருப்பாங்க. ஒரு வில்லியான ஒரு பெண் பாத்திரம் கருப்பாக இருக்கும். ஏன் அப்படி சித்தரிக்கப்படுகிறது? ஏன் கருப்பாக ஒரு ஹீரோ இல்லை? ஏன் எல்லா ஹீரோவும் வெள்ளையாகவே இருக்காங்க? எல்லா ஹீரோயினும் வெள்ளையாகவே இருக்காங்க? ஏன் மும்பையிலிருந்து ஹீரோயினை அங்கே கொண்டு வராங்க சினிமாவுக்கு? என்ன காரணம்? நம்ம எப்படி நம்ப தொடங்கணும்? நாமே கூட ஒரு திரைப்படத்தில் கருப்பான ஒரு பெண்ணை ஹீரோயினாக போட்டால் இந்த ஹீரோயின் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறோம். எங்கிருந்து நமக்கு இந்த கருத்து இப்போ நம்முடைய மனதில் ஆழமாக பதிஞ்சது? ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் புரியுதா? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோன்னா, அழகாக இருக்கிற பொருள், அழகாக இல்லாத பொருள்னு ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா, நம் வீடுகளிலே கூட, ஏன் நம்ம உடல்லே கூட நாம் நம்முடைய இடது கையை ஒரு பயன்படுத்தாத கையாக நம்ம வச்சுருக்கோம். என்ன காரணம்? காலையில் ஒரு 2 நிமிடம் அது ஒரு செய்கைக்காக பயன்படுத்தப்படுது. எனவே அது ஒரு பயன்படுத்தக்கூடாத கையாக அது கருதப்படுது. 2 நிமிடம் காலைக்கடனின் பொழுது, காலைக்கடன் கழிக்கும் போது ஒரு பயன்படுத்துகிற இந்த 2 நிமிஷத்துக்காக இந்த கையே நம்ம ஒரு அழகற்ற கையாக நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் லெஃப்டில். இப்படித்தான் நம்முடைய மனதில் பல கருத்துகள் பதிய வைக்கப்பட்டிருக்கு. இது அழகற்றது, இது தூய்மையற்றது. இப்போ அழகுங்கிற சொல்லுக்கு எது அழகானதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? எது நேர்த்தியானதோ அது அழகானது, எது முழுமையானதோ அது அழகானது, எது சுத்தமானதோ அது அழகானது. அப்போ அழுக்கான விஷயங்களில் அழகு இல்லையா? ஒரு உழைக்கும் தொழிலாளியுடைய வேர்வை படிந்த ஒரு தோல் உடல் அழகானது இல்லையா? ஏன் நம்ம அதை அழகற்றதாக கருதுகிறோம்? மண் அழகானது இல்லையா? நம்முடைய வயலில் இருக்கக்கூடிய சேறு அழகானது இல்லையா? ஏன் நம்ம அதை அழகற்றதாக கருதுகிறோம்? இதுதான் கேள்வியாக இருக்குது. நம்முடைய மனதிலேயே தெருவில் பசுமாடு வந்தால் நல்ல சகுனமாகவும், எரும மாடு வந்தால் தீய சகுனமாகவும் நம்ம கருத பழகியிருக்கோம். ஆனால் பசுமாட்டிற்கு கொஞ்சமும் குறைந்ததல்ல எருமை மாடு. இதை முன்வைத்து ஐஏஎஸ் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் அந்த கட்டுரையை படிக்கணும். அணிநடை எருமை என்கிற ஒரு நூலில் அந்த கட்டுரை இருக்கிறது. இந்திய அளவில் எருமை எவ்வளோ பெரிய பொருளாதார பின்னணியுடைய ஒரு விலங்கு, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பாலினுடைய தன்மை அனைத்தையும் குறிப்பிட்டு அந்த கட்டுரை இருக்கும்.
நம்ம எந்த புள்ளியில் உள்ள எருமையை வந்து யமனினுடைய வாகனமாக ஒரு புராண பின்னணியில் நாம் அதை பார்க்க பழகிட்டோம். எருமை என்பது சாவை கொண்டு வரக்கூடிய ஒரு விலங்கு என்று கருதுகிறோம். அப்படி இல்லை. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய பல குடும்பங்களை வாழச் செய்வது எருமை தான். ஆனால் நாம் எருமையை அதனுடைய நிறத்தை கொண்டு நாம் அதை ஒதுக்கி வைக்கிறோம். பனைமரம் என்கிற ஒரு மரம் வேர் முதல் தன்னுடைய கடைசியாக காஞ்சி விழுகிற ஓலை வரைக்கும் பயன் தரக்கூடிய ஒரு மரம். ஆனால் பனைமரம் என்பதை அதனுடைய நிறம் சார்ந்து நாம் அதை ஒரு மூன்றாம் தர மரமாகத்தான் நம்முடைய மனதில் கருதி கொண்டிருக்கிறோம். ஒரு வேம்பை வணங்குவது போல, ஒரு அரச மரத்தை வணங்குவது போல நாம் பனைமரத்தை வணங்குவதில்லை. ஆனால் தமிழர்களுடைய பண்பாட்டில் 3000 ஆண்டுகளாக நம்மோடு இருப்பது பனைமரம். நம் வாழ்வோடு பிணைந்தது பனைமரம். ஆனால் நம்முடைய பெருந்தெய்வ கோயில்களில் பனைமரத்திலிருந்து வரக்கூடிய கருப்பட்டிக்கு கூட இடம் கிடையாது. ஏனென்றால் கருப்பட்டி ஒரு பூஜைக்கு ஏற்புடையது அல்லாத ஒரு பொருளாகத்தான் இன்னுமே கூட வைதிக கோயில்களில் கருதப்படுது. ஆக இதுவும் ஒரு அழகற்ற பொருளாக அல்லது சுத்தமற்ற பொருளாக அது கருதப்படுது. இப்படி ஒரு உளவியல் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல், புறநானூறு 416வது பாடலில் இருக்கு. வழிமிகு முன்பின் அண்ணல் ஏறு பனிமலர் பொய்கள் பகல் சில மருகி மடக்கண் எருமை மான்னகு தளி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அண்ணல் ஏறு அப்படின்னு எருமையை குறிப்பிடுறாங்க சங்க இலக்கியத்தில். அண்ணல் என்பது அண்ணல் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர் என்று சொல்வதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த சொல். ஆனால் சங்க இலக்கியத்தில் எருமைக்கு அண்ணல் என்கிற அடைமொழியும் கொடுக்கப்பட்டிருக்கு. மான் என்று மாண்புடை சொல் இருக்கு இல்லையா, அந்த மான் என்கிற சொல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி சங்க இலக்கியத்தில் உயர்நிலையில் இருந்தக்கூடிய எருமை பிற்பாடு பசு என்கிற எதிர்மையோடு அது கட்டப்பட்டு அது ஒரு இழிவான மிருகமாக கருதப்படுகிறது. இப்படி நம்முடைய பண்பாட்டு அரசியல் முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வணங்கக்கூடிய கடவுள்களில் அழகான கடவுள் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப அழகான கடவுள் யாரு சொல்லுங்க? முருகனா? வேற? ஐயனார்? வேற? ஓகே. ஆனால் நீங்கள் கடவுள் உருவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் ரொம்ப காலமாக இருந்த சிவகாசி கேலண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி ஓவியம், லக்ஷ்மி ஓவியம், பார்வதி ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வெள்ளை நிற தெய்வங்களாக தான் இருப்பாங்க. மூதேவி என்று சொல்லக்கூடிய கடவுள் மட்டும்தான் பச்சை நிறத்தில் கருப்பு நிறத்தில் இருப்பாங்க. மீது எல்லா தேவிகளும் வந்து வெண்ணிறம்தான். முருகன் என்று நமக்கு சொல்லப்படுகிற வரைந்து நாம் பார்க்கிற பல்வேறு ஓவியங்கள் முருகன் வெள்ளையாகத்தான் இருக்கார் இல்லையா? ஆனால் முருகன் கருப்பானவரா வெள்ளையானவரா என்பது ஒரு பெரிய கேள்வி. நம்முடைய ஔவை, நம்முடைய வள்ளுவன், நம்முடைய சங்ககால தலைவன் தலைவியை பற்றிய ஓவியங்கள் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே வெண்ணிறம் தான் பயன்படுத்தப்படுறது. அவர்கள் ஒரு வெள்ளை நிறத்தில் நாம் வரைஞ்சி வச்சுருக்கிறோம். ஏன்? ஆக இதெல்லாம் வந்து நாம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. நம்முடைய பார்வையை பரிசீலனை பண்ண வேண்டியிருக்குது. குறிப்பாக மஞ்சள் நிறம் என்பது வந்து நமக்கு ஒரு மங்களகரமான நிறம் இல்லையா? தவிர்க்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு நூல், மிக முக்கியமான நூல், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மலம் அள்ளும் தொழிலாளர்களை பற்றிய சந்தித்து ஆய்வு பண்ணி அவர்களை நேர்கொண்டு எழுதிய ஒரு மிக முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து பாஷா சிங் என்கிற அந்த ஆய்வாளர் குறிப்பிடுறாங்க, நான் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மலம் அள்ளும் தொழிலாளர்களுடைய வீட்டுக்கு போய் அவர்களை சந்தித்து அவர்களோடு பழகிய பொழுது அவர்களிடம் நான் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. நானும் சரி சாப்பிட்டேன். அப்படி சாப்பிடும்போது நான் கவனித்தேன், அவர்கள் மஞ்சள் பொடியை பயன்படுத்துவதே இல்லை. தங்களுடைய வீட்டில் பயன்படுத்தப்படுகிற குழம்புகளில் கூட்டுகளில் மஞ்சள் என்கிறதே பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கவனிச்சுட்டு அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் மஞ்சள் பொடியை பயன்படுத்துறதில்லை உங்களுடைய குழம்புகளில் கேட்கும்போது அவர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு மஞ்சள் என்பது, நாங்கள் எங்களுடைய மலம் அள்ளுகிற தொழிலாளியாக இருப்பதால் மஞ்சள் என்பது எங்களுக்கு மலத்தை ஞாபகப்படுத்துகிறது, எனவே நாங்கள் அதை பயன்படுத்துவதில்லை என்று சொல்கிறாங்க.
அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு மஞ்சள் என்பது மங்களகரமான நிறமாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அது அருவருக்கத்தக்க ஒரு நிறமாக இருக்கிறது. அப்போ ஒரு நிறம் ஒரு நேரத்தில் ஒருவருக்கு அழகாகவும் இன்னொருவருக்கு அழகற்றதாகவும் மாறுகிறது. நாம் ஒரு நாயை பூனையை தேர்ந்தெடுக்கும் பொழுது கருப்பான நாய், கருப்பான முயல், கருப்பான இன்ன பிற பறவைகளை நீங்கள் யோசிச்சிங்கன்னா எதை தேர்ந்தெடுப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையானவற்றையே நம்ம தேர்ந்தெடுப்போம் இல்லையா? பன்றிகளில் கூட பிங்க் கலர் பன்றி நம்மளுக்கு பிடிக்கும், குட்டியாக இருக்கிறப்ப பார்க்க பிடிக்கும். ஆனால் கருநிற பன்றியை நம்ம வந்து வெறுப்போம். ஏன்னா அது ஒரு இழிவான செயலை செய்துன்னு நம்ம கருதுகிறோம். ஆனால் பன்றிகள் கேரட் சாப்பிடும், தவிடு சாப்பிடும், முட்டைக்கோஸ் சாப்பிடும். அது எதுவுமே தரப்படாத நிலையில தான் அது போய் குப்பையை சாப்பிடுது, சாக்கடையில் பொருளுது. அதுக்கு கிடைக்கல. அது கிடைச்சா நல்ல விஷயங்களை மட்டுமே கூட சாப்பிடும். நாம் ஒரு பன்றி இழிநிலைக்கு தள்ளிவிட்டு அதனுடைய நிறத்தை வைத்து நாம் மறுபடியும் அதை ஒரு கீழ்மையான விலங்காக நாம் கருதுகிறோம். இப்படி அழகு என்பதற்கு மனிதர்கள் சார்ந்து சில வரையறைகள் வச்சுருக்கோம், விலங்குகள் சார்ந்து ஒரு வரையறை வச்சுருக்கோம். எல்லா பொருட்களிலும் அழகு அழகு இல்லை என்கிற ஒரு இரண்டு பிரிவை பிரிப்பதற்கு நம்மகிட்ட கருத்தியல்கள் இருக்குது. இந்த கருத்துக்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டவையா அல்லது நமக்கே தோணுனதா அப்படிங்கிறது முக்கியம். மிக அழகான மிக சுகந்தமான வாசனைனா என்னன்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து ரோஜா மலருடைய வாசனையவோ அல்லது வேறு சில நறுமணங்களையோ நம்ம சொல்லுவோம். ஆனால் கருவாட்டு குழம்பு வாசனையை பற்றி நம்ம சொல்லுவோமா? ஒரு பள்ளியில் மாணவன் இனிய நறுமணத்தை பற்றி சொல்லுன்னு சொல்லும்போது கருவாட்டு குழம்பு வாசத்தை சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்னா அது நறுமணம் இல்லை, நல்ல வாசனை இல்லை அப்படின்னு அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது அழகு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களிடம் ஒரு வெள்ளை பூனைக்குட்டி ஒரு கருப்பு பூனைக்குட்டியை படத்தை காட்டி இதில் எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவன் வெள்ளையை தான் தேர்ந்தெடுப்பான். அப்போ நம்முடைய குழந்தைகள்கிட்ட இந்த உளவியல் எப்படி போய் சேர்ந்தது என்பது. சரி, இந்த வெள்ளை கருப்பு பிரச்சனை இல்லை இந்த அழகு அழகற்ற பிரச்சனையால் பெரிய நஷ்டமா அப்படின்னா ஆமாம், நஷ்டம்தான். அடிப்படையில் குழந்தைகளுக்காக இருக்கட்டும், அவர்களுடைய மனதில் எது அழகு என்று நாம் புகுத்துகிற விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையை பெரிய அளவில் பின்னால் பாதிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய நம்பிக்கையை கூட பாதிக்குது. ஆக நம்முடைய பண்பாட்டில் இருக்கக்கூடிய மிக அழகான விஷயங்கள், ஐயனார் வந்து அழகான கடவுள்னு ஒருத்தர் சொன்னார். உண்மையிலேயே உங்களுடைய வீட்டில் போய் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட எது அழகான கடவுள்னு ஒரு வெள்ளையான கடவுளையும் ஒரு கருப்பான கடவுளையும் காண்பித்தால் அவன் நிச்சயமாக வெள்ளையான கடவுளை தான் தேர்ந்தெடுப்பான். இந்த நிலையை ஒரு அவலமான நிலை உண்மையில் ஒரு தமிழ் பண்பாட்டில் மாற்றப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கருத்தியல் பண்பு. எனவே இதை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அழகு என்பதற்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் ஒரு முக்கியமான அரசியல் ஏன் சொல்கிறேன்னா, கடவுள் எந்த கடவுள் மேன்மையானவர், எந்த விலங்கு மேன்மையானது, எந்த மனிதர் அழகானவர் என்பதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியலும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய அதிகாரமும் இருக்கிறது. பசு என்பதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. வெள்ளையான கடவுளுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. எது சிறந்த மொழி, எது அழகான மொழி என்பதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. நாம் யார் அழகானவர் என்று இயல்பிலேயே அழகான விஷயம் நாம் நினச்சிட்டோம்னா அதை தேர்ந்தெடுப்போம், அதை நாம் உயர்வாக கருதுவோம், நாம் விரும்புவோம், நாம் அதை ஆள்வதற்கு நாம் ஒத்துக்கொள்வோம். ஆக அழகு எது, எந்த அழகு நம்மை ஆள வேண்டும், எது சரியான அழகு என்பதை தெளிய வேண்டியது இன்றைய அரசியல் காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று. எனவே அழகுக்கு பின்னிருக்கும் அரசியல் குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். வீட்டுக்கு சென்றதற்கு பின்பு உண்மையிலேயே உங்கள் மனதில் எதெல்லாம் அழகு எதெல்லாம் அழகு இல்லை என்று ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்கள். அதில் அந்த லிஸ்ட்டில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்த கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.